காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரை அப்ரூவராக ஏற்கக்கூடாது என ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். ஜெயராஜ் பெனிக்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது சத்தம் வரவில்லை, நன்றாக அடி என கூறியவர் ஆய்வாளர் ஸ்ரீதர் தான் என குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இன்று அதாவது சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறுவதற்காக ஆய்வாளர் ஸ்ரீதர் மனு செய்திருந்தார். அந்த மனு விசாரணையானது மதுரை மாவட்டம் முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்பட்டது. இதில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் நேரில் ஆஜராயிருந்தார். சிபிஐ தரப்பு மற்றும் ஜெயராஜ் மனைவி செல்வராணி மகள்கள் பெர்சி, பியூலா, சோசப், ஜெய்சிங் மற்றும் வினோத்குமார் ஆகியோரும் அப்ரூவராக மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க ஸ்ரீதர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அவருக்கு 2 மணி நேரத்துக்கு மேலாக அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. நேரம் கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில மீண்டும் வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதாவது நீதிமன்றத்தில் இரு தரப்புகளும் வாதங்களும் நடைபெற்று வந்தது. அதில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல சாட்சிகள் இல்லை என்றால் அப்ரூவரை ஏற்கலாம் என்று ஸ்ரீதர் வாதிட்டார். மற்ற காவலர்கள் என் உயிருக்கு ஆபத்தினை ஏற்கனவே ஸ்ரீதர் தெரிவித்துள்ள நிலையில மனு அப்போது ஏற்கப்படவில்லை. இந்த வழக்கில் அப்ரூவர் மனு தேவையற்றது என வாதிடப்பட்டது. சாத்தான்குளம் இந்த தந்தை மகன் வழக்குல அவர் இதை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த சம்பவத்தின் மூளையே ஸ்ரீதர் தான், இவரால் தான் இந்த சம்பவமே நிகழ்ந்துள்ளது என சென்னை பேராட்சியருடைய வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இந்த வழக்கில் சிபிஐ முறையாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையில் ஏற்கனவே 4 முக்கிய சாட்சிகள் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் என ஸ்ரீதருடைய சாட்சியம் தேவையில்லை என்பது உள்ளிட்ட வகையில அதாவது இவர்களுடைய பென்னிக்ஸ், ஜெயராஜ் தந்தை மகன் கொலை வழக்குகள் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதற்கு அவருடைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருடைய அப்ரூவரா மாறுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.